பிராம்ப்ளின் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சுட்டெரிக்கிற கோடை வெயில்ல பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கு. அதுவும் முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல்ல ரொம்ப மாற்றங்கள் ரொம்ப இமீடியட்டா நடந்துகிட்டே இருக்குங்க. அதை பற்றி நம்ம கிட்ட விரிவா பேச வந்திருக்காரு பத்திரிகையாளர் திரு கார்த்திக் சார். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. எப்படி இருக்கு சார்? கோடை வெயில் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இப்போ பாஜகவில் தமிழ்நாடு மாநில தலைவருக்கான தேர்வுக்காக இங்க வந்திருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள்? இல்லை, அவர் இங்கே வந்திருக்கிறது ரெண்டு இதுவாக இருக்கும். ஒன்று வந்து மாநில தலைவரை வந்து அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண அவசியம் இல்லை, என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்க இந்த நேரம். முக்கியமாக அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியை அநேகமாக இன்றைக்கி இறுதி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு இறுதி பண்ணிடலாம், இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி பண்ணலாம்னு நினைக்கிறோம். அவர் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் தங்குறாரு. இன்னைக்கு நைட் வந்துட்டார், 10 மணி நேரம் தங்குறாரு. 10 மணி நேரம் பிஜேபியோட நிர்வாகிகளில் மீட் பண்ணுறாரு. அப்புறம் அது வெளியில் தெரியாத பல்வேறு மீட்டிங் இருக்கும் போல இருக்கு. முக்கியமாக வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இபிஎஸ் வந்து ஒரு நாள் லீவு கிடைச்சாலும், அதாவது இப்போ அசம்பிளி நடந்தது லீவு கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் லீவு இருந்தாலும் சேலத்துக்கு போயிடுவார். 5 நாள் லீவு வரிசையா அசம்பிளி, மகாவீர் ஜெயந்தியிலேருந்து வரிசையாக 5 நேரத்துலேருந்து 5 நாள் லீவு, மண்டே வரைக்கும் லீவு, தமிழ் புத்தாண்டு வரைக்கும் லீவு வரிசையா. அது ஆனால் 5 நாள் இங்கே தான் தங்கியிருக்காரு சென்னையில். அப்படின்னா கூட்டணி கணக்குகள் இறுதியாகுதுன்னு அர்த்தம். அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஒரு இறுதியான ஒரு முடிவு தான். அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடியார் ஐயா வந்துட்டு வெயிட் பண்ணி அமித்ஷா மீட் பண்ணுறாருன்னு சொல்ல வரீங்க. அதுக்கிடையில திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் வந்து சென்னையில் வந்திருக்காராம். அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அமித்ஷாவும் எடப்பாடியும் மீட் பண்ணுறாங்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டதுக்கு இவர் வந்து சொல்லியிருக்காரு, அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார்? ஒன்றும் கிடையாது, அவர் கழட்டி விட போட்டுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இங்க அவங்களுக்கு பிஜேபிக்கு தேவை ஏடிஎம்கேவோட அலையன்ஸ். ஒரு 25% வாக்குகள் வந்து மொத்தமாக வந்து இந்த கூட்டணிக்கு வந்து தான் இவங்க வச்சுக்கிற சார் ஜாஸ்தியாகும். ஒரு 30-35% வாக்குகள் அவங்களுக்கு மொத்த வரும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதற்கு உதிரியாக இருக்கக்கூடிய சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே உள்ளொதுக்கீடு அவனுக்கு தரலாமே தவிர, ஓபிஎஸ்ஸுக்காகவும் சசிகலாவுக்காகவும் தினகரனுக்காகவும் அவங்க எடப்பாடியவோ அதிமுக இழக்கிறதுக்கு போக மாட்டாங்க. அவங்க இந்த மாநில தலைவர் மாற்றமே இங்கே ஏடிஎம்கேவோட அவங்க அலையன்ஸில் பண்ண போகிறோம். ஒரு ஈக்குவலாக 2 பேர் இருக்கணும். இப்போ அண்ணாமலை இருந்தால் நடக்காது, அண்ணாமலைய பாயிண்ட் ஆஃப் வேற இல்லை. அண்ணாமலை வந்து ஆரம்பத்துலேருந்து திரு எடப்பாடி ஐயோட ஒரு பனிப்போர் மாதிரி நடந்துருக்கு, அது உண்மை இல்லை. அவர் என்ன பிளான் பண்ணார் அண்ணாமலை, என்னென்னா இவங்க இல்லாமல் தனியாக வந்து நிற்கிற மாதிரி பிளான், ஒரு ஓட் பேங்கை வளர்த்துக்கலாம், சதவீதத்தை இது பண்ணலாம்னு நினைச்சார். ஆனால் பொதுவாக எந்த நேஷனல் பார்ட்டியுமே இந்த ரிஸ்க் எடுக்க துணிய மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஆக்சுவலாக மெஜாரிட்டி இல்லை சென்ட்ரலில் பிஜேபிக்கு. இங்கே வந்து அந்த உங்களுக்கு இது மாநிலங்களவையில் அவங்களுக்கு ஆள் தேவைப்படுது, அடுத்த சீட்லாம் வரும். அப்போது இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோட சதவீதத்தை அதிகரித்தாதான் அவங்க ரிசர்வேஷன் பாஸ் பண்ண நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றதுக்கு எல்லாமே உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வந்து தனியாக நின்று வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை போன்றவங்க நினைத்தாலும் எந்த தேசிய தலைமையும் நினைக்காது. அது அவங்களுக்கு தேவை இங்கேருந்து ஒரு 10-15 சீட்டு ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே வித்தவுட் ஏடிஎம்கே பிஜேபி நினைச்சுன்னா வாய்ப்பு கிடையாது, நமக்கே தெரியும் வாய்ப்பு கிடையாது அதுக்கு. அதனால் அவங்க கணக்கு என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு யார் தடையாக இருப்பார்னா அண்ணாமலை சிக்கலாக இருக்கும். ஸோ அண்ணாமலை மாற்றத்துக்கான காரணமே அதுவாக தான் இருக்கும். ஒருவேளை நம்ம நினைக்காதபடி அண்ணாமலையே தொடர்வார் அப்படின்னால் இந்த கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் வரும். ஆனால் ஒரு இடத்துல திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நான் மறுபடியும் இந்த தேர்தலுக்கு வந்துட்டு நான் போட்டியிட போறதில்லை தலைவருக்கான. ஆக்சுவலாக அவர் இல்லைன்றது மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நயினார் நாகேந்திரன் தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை வச்சு சொல்றீங்க நயினார் நாகேந்திரன்? எதுக்குன்னா 2-3 விஷயம் இருக்கு. ஒன்று, ஏடிஎம்கேல இருந்தவர், அவர் ஏடிஎம்கே லீடர்ஸோட டைரக்டாக கான்டாக்டில் இருக்கார், எல்லாரோடையும் ஈஸியாக இருக்கும் அணுகிறதுக்கு, அவங்க பேசுறதுக்கு. இன்னொன்று, இந்த இது வரைக்கும் ஒரு ஜாதி பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குல்ல, இங்கே வந்து எடப்பாடி வந்து கவுண்டரு, அண்ணாமலை கவுண்டரு, இந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் எல்லாமே. அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் பக்கம் போகவே இல்லை. நயினார் நாகேந்திரன் முக்குடத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் இவரை மீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். 2 விஷயம்தான். ஒன்று, அதிமுகவோட ஒருத்தர் பேசுறதுக்கு சரியான ஒரு ஆளாக இருக்கணும். இன்னொன்று, தென் மாவட்டங்களில் வந்து ஒரு வலிமையான ஒரு சமுதாயம் சேர்ந்தவராக இருக்கணும். ரெண்டும் நயினார் நாகேந்திரனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது.
நீங்கள் ஆல்ரெடி இவங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க தமிழிசை, அதனால் கிடையாது. வானதி சீனிவாசன் திருப்பி கோயம்புத்தூர் இந்த சைடு, இவரும் கோயம்புத்தூர் சைடு, அவங்களும் கிடையாது. அண்ணாமலையும் கோயம்புத்தூர், திருப்பி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் ஏஜ் ஆயிடுச்சு அவருக்கு, அவரால் திருப்பி மாநில தலைமையை ஏற்றுலாம் அவர் போட்டியில் அவர் போட்டியிடலாம், ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அவரால் செயல்பட முடியாது. அப்படிங்கிறதுனால நயினா நாகேந்திரன் தான் வாய்ப்புகள் அதிகம், ஒருவேளை அண்ணாமலை இல்லாத பட்சத்தில். இப்போ நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பிஜேபி கட்சியில அடிப்படை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம் இருந்தாதான் தலைவருக்கான போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை போயிட்டு இருந்தாரு, எத்தனை வருஷம் இருந்தாரு? 4 வருஷமா அவர் இருக்காரு இல்லையா மாநில தலைவரா. கட்சிகளை எப்போ வந்தாரு? பிஜேபி கட்சியில எவ்வளவு வருஷமா இருக்காருன்னு கேக்குறீங்க. அதுக்கு தான் அச்சிராஜன் சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் இதுல வந்து அதை விளக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவங்க கட்சி அவங்க டிசைட் பண்ணோம். 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னா நயினா நாகேந்திரன் 10 வருஷம் இல்ல, அண்ணாமலை தானே இருந்திருக்காரு. அவரு நயினா நாகேந்திரன் வந்து 8 வருஷமா தான் இருந்திருக்காங்க. ஆமா, அண்ணாமலை வரும்போது எத்தனை வருஷம் இருந்தாருன்னு கேட்கிறேன். 10 வருஷம் இருந்தாரா மாநில தலைவர் ஆகும்போது? 10 வருஷம் இல்ல அவரு உறுப்பினராக இருந்தாரா 10 வருஷம் பிஜேபியில? இல்ல அவர் எப்படி ஆனாரு மாநில தலைவர்? அப்படி அவர் எப்படி ஆக்கினாங்க? சோ அப்ப மேலிட என்ன வேணாலும் நினைச்சா பண்ணிடலாம். அவங்க கட்சி விஷயம், அவங்க டிசைட் பண்றது தானே அது. நீங்க அவங்க கட்சியில யாரை போடணும்ன்றது அவங்க டிசைட் பண்றது. எப்படி நீங்க திமுகல வந்து உதயநிதிக்கு பொறுப்பு கொடுக்கறது திமுக தலைமை முடிவு பண்ணுதோ, நம்ம அதை விமர்சிக்க முடியாது. அவருக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்தது வேணா நம்ம விமர்சிக்கலாமே தவிர, அவர் கட்சியோட இளைஞரணி தலைவராகலாம், அவரே பொதுச் செயலாளராகலாம், அதை நம்ம விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிடையாது. அது அவங்க கட்சியோடது. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். அவங்களுக்கு யாரு பிளெக்சிபிளா இருப்பாங்க அப்படின்னா அவங்க செய்வாங்க. அது 10 வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இப்போ 2 தடவைக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 3வது தடவை வந்திருக்காரு மோடி. அவங்களுக்கு யாரு என்ன யார் மேல குதிரை மேல பணத்தை கட்டினா ஓடுமோ அதுதான் செய்வாங்க. அது எல்லா கட்சிக்கும் நடக்கிறது தானே, பிஜேபிக்கு மட்டும் தனி இது. அது எல்லாரும் பிஜேபி மேலே ஒரு கண்ணாடிங்க, என்னடா தப்புலாம் பார்க்கலாம்னு. அதானே? இல்ல அப்படியா இல்ல, மக்களுடைய பார்வை அந்த மாதிரி இருக்கு. பிஜேபி என்ன பண்றாங்கன்ட்டு எல்லா மக்களும் இப்போ என்ன இன்னும் 1 இயர் தான் இருக்கு எலெக்ஷன். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த கட்டத்துல வந்து கூட்டணி பத்தி பேசுறாங்க, புதிய தலைவர்களுக்கான கட்சியை பத்தி பேசுறாங்க. முக்கியமா அமித்ஷா தான் இது எல்லாமே முக்கிய முடிவுகள் எடுக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ பிரதமர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரதமர் அவங்க தான் உங்களுக்கு ஜேபி நட்டாவும் அமித்ஷாவும் கட்சி விஷயங்களை பார்ப்பாங்க, இவர் ஆட்சி விஷயங்களை பார்ப்பாங்க. இது சம்மந்தப்பட மாட்டாங்க. அது அவங்க பிரிச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கட்சி தலைவரும் முதல்வராகவும் இருப்பாங்க. மாநில கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மாநில கட்சிகள்லாம் அப்படிதான். இப்போ நீங்கள் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா தான் முதல்வராகவும் இருப்பாங்க, கட்சி தலைவரும் அவங்கள தான் இருப்பாங்க. ஜெயலலிதாவும் அப்படி தான் இருந்தாங்க, கருணாநிதியும் அப்படி இருந்தார், ஸ்டாலினும் அப்படி தான் இருந்தார், எடப்பாடியும் அப்படி தான் இருப்பார். ஆனால் உங்களுக்கு அங்கே வந்து மாறும், கட்சிக்கு ஒரு ஆள். இப்போ நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் சொல்கிறோமோ சொல்லலையோ, மல்லிகார்ஜுன கார்கே தான் கட்சியோட தலைவர். ஆனால் அவர் பிரதமர் வேட்பாளர் அவர் இல்லை, ராகுல் காந்தி தான். இது வேற அது வேற. நேஷனல் பார்ட்டி எல்லாருமே தனியாக தான் பிரித்து வச்சிருப்பாங்க. ஆனால் அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் தான் முடிவெடுக்கிறது கட்சி விஷயங்கள். அவர் ஆட்சி விஷயங்களை அவங்க பார்த்துக்குவாங்க. இவருக்கு ஆட்சியிலேயே இருந்தால் உள்துறை அமைச்சராக இருந்தாலுமே கட்சி விஷயங்களை பார்க்கறதுக்காக இவங்க இருக்காங்க. இது அவங்களுடைய கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இப்போ அவர் அமித்ஷா வந்துட்டு எந்த அளவுக்கு திரு எடப்பாடி ஐயாவை நம்புறாரு? ஏன்னா இப்போ கடந்த காலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய சர்க்கிள் வழியில தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்ல போயிருந்தாங்க, இப்போ எல்லாமே சர்க்கிளாக தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி அவரை நம்பி வராரு அவர் கூட்டணிக்காக? அவரை நம்பி வரல, அந்த 25% வாக்கு இருக்கு இல்லையா, இன்னைக்கும் உங்களுக்கு அதிமுகவோட வாக்குன்றது தனிதான். அதிமுக வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. எம்ஜிஆர் காலத்துலலாம் வாசலிலே ரெட்டை இலை கோலமிடுங்கள்னு ஒரு பாட்டு போடுவாங்க. காலையில் வீட்டு வாசல் ரெட்டையில் கோலம் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன் பல்வேறு வீட்டில். எங்கள் ஏரியாலேயே வாசலிலே ரெட்டை இலை கோலமிடுங்கள்னு பாட்டை போட்டோன்னே காலையில் ரெட்டையில் கோலம் போட வீடுகள் பல இருக்குது. அது அவங்க அதான் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 96 ஜெயலலிதா நிற்கும் பொழுது ஆண்டிப்பட்டியில் நின்னாங்கல்ல, அப்போ போய் பயங்கர அதிருப்தி அவங்க மேலே. அப்போ கேட்டாங்களாம், போய் யாருக்குமா ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு வயசான அம்மாவை. யாருக்கா தெரியலையப்பா, ஜெயலலிதாவுக்கு. அவளுக்கே ஓட்டு போடுவேன், நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். அது அவங்களுக்கு வித்தியாசம் பிரிக்க தெரியாத இன்னும் ஆட்கள் இருக்காங்க, இன்னும் இன்டெப்த் கிராமத்துலலாம் இருக்காங்க இன்னும். அதனால அதிமுகவோட வாக்கு வங்கின்றது இருக்கு. என்ன ஒரு விக்கிரவாண்டியில் சரிகலாம் சொல்லுவோம், ஆனாலுமே அவங்களுக்கு என்ன நீங்கள் சரிஞ்சாலுமே ஒரு 20% வாக்கு அதிமுக இருக்கு இல்லையா, அது சாலிட் வாக்கு, கட்சிக்காரனோட ஓட்டு. இவங்க ஒரு 10 தான் வச்சுருப்பாங்க.
10 கிட்ட தான் இருக்கும். 20 20 + 10 30 அவங்க யோசிப்பாங்க. சாலிடாக ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அது தூக்குவோம் தான் யோசிப்பாங்க. அப்போது எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை பிஜேபிக்கு அலைன்ஸ் வர்றதுக்கு, பிஜேபிக்கு விருப்பம் எடப்பாடியோட இது எடப்பாடின்னு விட்டுருங்க, அதிமுகவோட. அதிமுக பொதுவாக சொல்றீங்க, அதிமுக கூட பிஜேபிக்கு பிஜேபி ஒரு இணக்கம் தேவை. ஆனால் அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அது. அதிமுகவுக்கு லாஸாக கூட இருக்கலாம் அது. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு, முஸ்லீம்ஸ் ஓட்டுலாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இங்கே. கிறிஸ்டின்ஸ் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுனா பிஜேபியோட சேர்ந்தால் ஒரு லாஸ் தான் அவங்களுக்கு. அது உண்மை தான் அது. இது 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 பிஜேபிக்கு ப்ளஸ். இது அதிமுக வர்றது பிஜேபிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதிமுகவுக்கு ஒரு சதவீத இழப்பு கண்டிப்பாக. ஆனால் வேறு வழி இல்லை. ஏகப்பட்ட கேஸ் இருக்காங்க எல்லார் மேலேயும். வேலுமணி மேலே, தங்கமணி மேலே, எடப்பாடியோட இளங்கோவன், பூத்தா இளங்கோவன்லாம் இருக்க சேலத்தில் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எல்லாம் வச்சு மிரட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க மிரட்டப்பட்டார் தான் உண்மையில். மிரட்டப்பட்டார், அடிபணிஞ்சிட்டார், அவ்வளோதான். அவருக்கு உள் மனசில் விருப்பமே கிடையாது. தொண்டர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு விருப்பம் இருக்குமா தெரியாது, நிறைய பேர் டவுட்டு. ஏன்னா அவங்க பிஜேபிக்கு ஒரு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வேறு வழி இல்லை, சேர்ந்தே ஆகணும். ஏன்னா பல்வேறு கேஸ் அங்கே நிற்குது அங்கே. அதனால காப்பாற்றிக்கணுன்றதுக்காக போறாருன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக தான், மக்களுடைய நலனுக்காக இல்லை. அவர் நல்ல மக்கள் நலனுக்கு அமைச்சர் சந்திச்சேன்னு யாராவது சொன்ன சிரிச்சிட போகிறாங்க. யாராவது அவரே சிரிச்சுவார், ரூம் கதவை சேர்த்து அவரே சிரிப்பார். என்னது நம்ம மக்கள் நலனுக்காக போனோமா அப்படின்னு. என்ன இங்கே அசம்பிளி நடக்குது, அசம்பிளியை விட்டுட்டு டெல்லியில் போய் மக்கள் நலனுக்காக போனாரா அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு? இல்லை, கட்சி விஷயமா தான் அவரும் போயிருக்காரு. அந்த டைம் கூட கட்சி அலுவலகத்தை திறக்க, கூட்டணிக்காக அந்த மாதிரி பேசணும். இல்லை கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன். டெல்லியில் ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அசம்பிளி நடந்துட்டு இருக்கீங்க, கட்சி அலுவலகத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா? அதெல்லாம் பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு நமக்கே தெரியும், அது ஒரு காமெடியான விஷயம் சொல்ல காமெடி. ஆனால் அவர்கள் என்ன சொல்ல முடியும்? அதுக்காக சொல்கிறது ஏடிஎம்கே அலையன்ஸ் அன்னைக்கே உறுதிப்பட்டுருச்சு. அதில் சொல்லி தான் வர சொல்லியிருக்காங்க. இவர் தெரிஞ்சு தான் போயிருக்கார், வழி இல்லாமல் தான் போயிருக்காங்க. இதில் அவர் ஆக்சுவலாக அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் இந்த செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்குது. ஆமாம், செங்கோட்டையனை அவர் கட்சியிலேருந்து விளக்கணுன்ற அது ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு. செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. நீ இல்லைன்னா இதை உடைப்பேன் அப்படின்னு, நீ உடைப்பேன், ஆளை வச்சு உடைப்பேன். ஏற்கனவே உடஞ்சு தான் ஏடிஎம்கேவோட ஓட்டு 3 இருக்குது. ஓபிஎஸ் தனியாக, தினகரன் தனியாக இருக்கு, சசிகலா அவங்க தனியாக இருக்காங்க. அதனால இன்னொரு உடைச்சா சிக்கல். அதை மிரட்ட தான் பண்ணுறாங்க எல்லாரும். இது நமக்கே தெரியுமே. இதுக்கிடையில வந்துட்டு இப்போ மற்ற கட்சி தலைவர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா அவங்க தான் பாவம், அவங்க தான் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையில குறைவாயிடும், அவங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்றாங்க. சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஐயா கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு தான் வந்து நஷ்டம் அப்படின்னு. உண்மையிலே நானும் அதான் சொல்றேன். அதிமுகவுக்கு லாஸ் தான், பிஜேபிக்கு பிளஸ்ங்கிறேன். அதிமுகவுக்கு லாஸாக கூட இருக்கலாம். அதான் சொன்னேன், இஸ்லாம் முஸ்லீம்ஸ் ஓட்டு இருக்காது, கிறிஸ்டின் ஓட்டு இருக்காது. அதனால அவங்களுக்கு ஒரு பக்கம் லாஸாக இருக்கலாம். ஆனால் திமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி ஓட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் மாறும்ல. ஒரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்தால் ஒரு அதிருப்தி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திமுக மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது. இது எல்லாம் வாக்கா மாறுமா? ஏன்னா அந்த பக்கம் விஜய் வேற இருக்காரு, என்ன நடக்க போறாரு? ஒரு பக்கம் விஜய் இருக்காரு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரையும் அதாவது வின் பண்ணி வரணும் இல்லையா இவங்க? ஆமா, இது கடினமானது தான். ஆனா டஃப்பா இருக்கும் டிஎம்கேக்கு. டிஎம்கேக்கு ஒரு டஃப்பா இருக்கும் ஆப்போசிட்ல ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் கண்டிப்பா பாமக இருக்கும். பாமகக்கு வேற வழி இல்லை, பாமக இருக்கும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இங்கே இருக்கு திமுக பக்கம், பாமக அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேமுதிக அவங்களுக்கு வேற எந்த தனியாக நிற்க முடியாது. அவங்க எங்கே போய் சேரணும்னா அதிமுக பிஜேபி சேரணும். அப்போ இவங்க கூட்டணி எப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக மற்றும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா, அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பலமான ஒரு கூட்டணி ஆகும். இந்த கூட்டணியானது திமுகவுக்கு ஒரு பயத்தை தரும். திமுகவுக்கு ஏதோ இவங்க தனித்தனியாக தான் திமுக பெரிய லாபம் இல்லை. அதிமுக தனியாக நிற்குது, பிஜேபி தனியாக நிற்குது, சீமான் தனியாக நிற்கிறாரு, விஜய் தனியாக நிற்கிறாரு. அப்போது திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே சிதறும். ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த சிதற ஒரு பக்கம் வரும்ல, ஜெயிப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கூட்டணியிலேருந்து யாரும் விலகிறதுக்கான இவங்க ஒரு பிஜேபி இல்லாத அதிமுக வச்சுக்கோங்களேன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன்லாம் ஒரு மிரட்டலாம், எனக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, நான் போகிறேன், எனக்கு சீட்டு ஜாஸ்தியாக கொடுக்குறியான்னு கேட்கலாம். இப்போ பிஜேபி கூட்டணியில் இவங்க இருக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளோ வேல்முருகனோ யாருமே இருக்க முடியாது. அதனால ஃபிக்ஸ்டு கூட்டணி. டிஎம்கே அவங்க லீவ் போக முடியாது, டிஎம்கே சொல்கிறதா நீங்கள் வாங்கிக்கணும்.
அது இந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு பலமான கூட்டணி வந்தால் திமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஜெயிப்புங்கிறது செகண்டு, ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஏடா இந்த பக்கம் திமுக தலைமையான கூட்டணி வலுவான கூட்டணி, திமுக தலைமை வலுவான தலைமை. இந்த பக்கம் அது கிடையாது. இங்க எல்லாமே கொஞ்சம் வீக்கான ஒரு ஆளுங்க தான். அதிமுக எடப்பாடி நீங்கள் ஒரு தலைவர்னு சொன்னாலுமே, பொதுச்செயலாளர்னு சொல்லாருமே, அவங்களே பாதி பேர் எதுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்படிங்கும் பொழுது இந்த பக்கம் வந்து வெளியில் இந்த கூட்டணி வெளியே போகாது. இந்த திமுக கூட்டணி உடையாது. ஏன்னா பிஜேபியோட அவங்க சேர்ந்ததுனால உடையாது. ஆனால் ஒரு பயத்தை தரலாம். தனித்தனியாக என்ன திமுகவுக்கு நீங்க இப்படி யோசிக்கலாம் இல்லையா? இப்போ திமுகவில் அதிமுகவில் வந்துட்டு இப்போ எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் அங்கே போய் சேர்ந்தாரு. அதுலேயே வந்து 3 கட்சி இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் இருக்காங்க, இன்னொரு தினகரன் அவங்க. சசிகலாலாம் ஆட்டத்திலே கிடையாது. சும்மா அவங்க எட்டி இந்த சின்ன பிள்ளை வரமா நானும் வரவான்னு கேட்டுருக்காங்க. எல்லாம் வெளியே போய் சொல்லுவாங்க. சசிகலாவுக்கெல்லாம், அதாவது சசிகலாவெல்லாம் நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, ஜெயலலிதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும் பொழுது அவங்களுக்கு கூட இருந்தாங்க. ஜெயலலிதாவால் சசிகலா சொல்வதை ஜெயலலிதா கேட்பாங்க, பெரிய ஆளுமை கேட்டாங்க. அந்த பையன் வித்தவுட் ஜெயலலிதா சசிகலா பூஜ்ஜியம். ஓகே, எடப்பாடி ஐயா எப்படி வந்தாரு? யார் மூலமா வந்தாரு? சசிகலா மூலமா தான். அப்ப அவங்களே ஒதுக்கலாமா? எந்த மூலமா நம்ம வந்தோமோ அதெல்லாம் நீங்க அதெல்லாம் நேர்மை நீதி எல்லாம் பார்க்க முடியுமா? இங்க வந்து சரி, ஜெயலலிதா அம்மா சசிகலா அம்மையார் இப்படி வந்தாங்க. அப்போ சசிகலா அம்மையார் எடப்பாடி அப்படிதான் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும் சொல்றீங்க? புரியல. சசிகலா அம்மையார் மூலமா தானே அவர் எடப்பாடி ஐயா அந்த கட்சிக்குள்ளேயே வந்தாரு. இந்த அதிமுகன்ற கட்சியில முதல்வர்ன்ற பதவி அவங்களால தானே வந்தது. அப்ப அவங்களையும் அவர் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவர் தெளிவானால அவர் சம்மந்தப்பட்ட யாருமே சேர்க்க மாட்டாப்ல. உடனே உலகத்திலேயே அமைதிப்படை சத்யராஜுக்கு அப்புறம் எடப்பாடி தான் சொல்லுவாங்க. அரசியலில் எப்படி கரெக்ட் பண்ணி போகிறதுன்னு முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் அவர். வந்து நீங்கள் அதாவது எடப்பாடி வந்து வசீகரமான தலைமை இல்லாமல் இருக்கலாம். இல்லாமல் நான் வசீகர தலைமைன்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடிக்காக ஓட்டுன்னு யாரும் கிடையாது, அதிமுகவுக்கு தான் ஓட்டு. அதை எடப்பாடி லாபம் பார்த்துக்காரு, அவ்வளோதான். ஆனால் மிக திறமையான ஒரு ஆள். அடுத்த இப்போ ஓபிஎஸ்லாம் இருந்தார்ல, உனக்கு 3 தடவை அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்தாங்கல்ல, தக்க வைக்கிறது ஒன்று இல்லை அரசியலில். அது பொய்யா இருக்கலாம், ப்ராடாக இருக்கலாம், அது பேர் ராஜதந்திரம்னு அப்படின்னு ஒரு சொல் வந்துருச்சு. ஆனால் தக்க வைக்கிறது பெரிய விஷயம்ல. அதாவது தான் இருக்கணுன்றதை காட்டிகிட்டே இருக்கணும். ஓபிஎஸ் மாதிரி பாருங்கள், இப்போ நடுவில் ஓபிஎஸ் நிலைமை இன்னைக்கு என்ன? ஒன்றுமே இல்லைல்ல. ஓபிஎஸ்ன்ற ஒரு ஆள் 3 தடவை சிஎம் இருந்தது. கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல நின்றுக்கணும்ல. நிற்காம பண்ண தவிர இன்றைக்கி என்ன மேலே இருக்காங்க. ஆனால் எடப்பாடி இப்படி கிடையாது. தெளிவாக கரெக்ட் பண்ணி இதாக பண்ண அதான் சொல்கிறேன். அது ராஜதந்திரம் பேர் சொல்லிக்கலாம். கலைஞர் கருணாநிதி பற்றி ஒன்று சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு யாருமே தனக்கு எந்த விஷயமே இல்லை, யாருமே எதுவுமே நம்மளை யாருமே வரலை அப்படின்னு யோசிச்சு போகிறான். இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்குது அப்படின்னு டபால்னு கூப்பிட்டு இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் இருக்கான்ல, அவனை தூக்கி இங்கே மாற்றி விடும் போகிறான். மாற்றி விட்ட உடனே 2 பேர் வருவாங்க. சார் என்ன ஐயா என்னங்க ஐயா அப்படின்ட்டு, நீ வா இங்கே வா பஞ்சாயத்து பண்ண வரான். நீ லைம் லைட்லேயே நம்ம இருக்கணும். நம்ம தான் அந்த இடத்துல ஆட்டத்தில் இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கதை கந்தலிங்க. அரசியல் இப்படி தான். அதனால எடப்பாடிக்கு வசீகரமான தலைமை இல்லாவிட்டாலும் மிக திறமையான ஒரு ஆள். கட்சி நிப்பாட்டார் 4.5 வருஷம் சொன்னாங்கல்ல. ஜெயலலிதா இறந்து போய் 6 மாதம் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க. 6-7 மாதம் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் ஒரு மாதம் 2-3 மாதம் இருந்தார். அப்புறம் பிரச்சனை வந்தது, இவர் வந்தார். தினம் சொன்னாங்க இந்த ஆட்சி இன்னையோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா 100 எம்எல்ஏ இருந்தாங்க திமுக அப்போ. 100 எம்எல்ஏ நாளைக்கு காலைல போயிடும், நாளை கழிச்சு காலைல போயிடும். இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சு, 2 நாள் தான் நடந்தாச்சு. உடனே ஈஸியாக கவுத்தரலாம். எடப்பாடிலாம் ஒரு ஆளா பண்ணாங்க. 4 வருஷம் முதலமைச்சர் இருந்துட்டாப்ல. கட்சியும் கைப்பற்றிட்டார்ல உள்ள. நீங்கள் அதான் சொல்கிறேன். அவருடைய வசீகர தலைமையோ நான் அதை சொல்லலை, இதில் திறமையானதுன்னு சொல்கிறேன். அதனால ஓபிஎஸ் நிற்க முடியாமல் போச்சு. அரசியல் நாயகனா இருக்காருன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக தெளிவாக இருக்காரு. அவர் ஜெயிக்கிறதுலாம் செகண்ட். அவர் சிஎம் ஆகும்னு அவரே யோசிக்க மாட்டார். ஒரு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியை கைப்பற்றி அதை அப்படியே கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது இவங்களால முடியல, யாராலையும். இவங்களால முடியல, என்னால் முடியுதுங்கிற மாதிரி முடியுது. உண்மையிலேயே அதான் அவரை பாராட்டி தான் தரணும் அவரை.